ஹாய் காய்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னடா சொல்றேன், எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோமா? ஜோஸ் எதுவும் பார்க்க போறியா நான் கேட்டுறாதீங்க. ஆனா இந்த பதிவுல எதிர்காலத்தை பத்தி நம்ம இன்ச் பை இன்ச் வருஷத்துக்கு வருஷம் என்ன நடக்கும்ன்றத தெளிவா ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. எஸ், இந்த பதிவுல நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல காய்ஸ், நம்ம எதிர்காலத்துல எப்படியெல்லாம் இருக்க போறோம், எப்படியெல்லாம் வாழ போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அதனாலதான் ஜோசியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இது ஜோசியெல்லாம் பார்க்க போகிறதுல இதுல அதை விட சிறப்பான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடியது நம்புற மாதிரி இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா நம்ம உலகத்துல எதிர்காலத்தோட தரிசனம் பெற்ற ஒருத்தரை எனக்கு நல்லாவே தெரியும். எஸ், இதிகாசத்துல வாழ்ந்த துரியோதனன் தான் எதிர்காலத்தோட தரிசனத்தை கண்ணுக்குள்ள பார்த்த ஒரே ஆள் தான் துரியோதனன் மட்டும்தான். அதுவும் கிருஷ்ணரோட கிருபையால எதிர்காலத்தோட தரிசனம் துரியோதனனுக்கு கிட்டியது. இது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளோட எதிர்காலத்தை பத்தி ஒருத்தர் இன்ச் பை இன்ச் வருஷத்துக்கு வருஷம் என்ன நடக்கும்ன்றத தெளிவா, அது யாருன்னா இந்த லேடியோட பேர் தான் பாபா வங்கா. இவங்க பல்கோரியா நாட்டை சேர்ந்த ஒரு 86 வயது மூதாட்டி. இவங்க 1996லயே இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம உலகம் வருஷத்துக்கு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத துல்லியமா கணிச்சு பக்காவா ப்ளூ பிரிண்ட் போட்டு அவங்க டைரியில அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே பார்வையை இழந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு மின்னல் தாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிர்காலத்தோட தரிசனம் கிடைச்சதாகவும் இவங்க கணிச்சு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா நடந்ததாகவும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இவங்களுக்கு எதிர்காலத்தை அது மூலியமா தான் பாக்குறாங்க, அது இவங்க சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் சுற்று வட்டாரத்துல எல்லா மக்களுமே தெளிவா பேசுறாங்க. அப்படி இவங்க நம்ம உலகம் எப்படி இருக்கும், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத இன்ச் பை இன்ச் வருஷத்துக்கு வருஷம் தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமா என்னென்ன நடக்கும் நான் சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடவே நில்லுங்க. ஃபர்ஸ்ட் 2025ல ஐரோப்பிய நாட்டுல ஒரு பெரிய மோதல் நடக்கும். இந்த மோதலின் காரணமா மக்கள் தொகை கணிசமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 2028ல நம்ம மனுஷங்க எல்லாருமே வீனஸ் கிரகத்தை ரீச் ஆயிருப்போம். புதுசா ஒரு எலமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்றத இவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க. 2033ல பூமியோட துருவங்கள் உருகி கடல் மட்டம் அதிகமா உயரும் அப்படின்றத இவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க. 2076ல உலகம் கம்யூனிசம் பக்கம் திரும்பும் அப்படின்றதையும் இவங்க கணிச்சு. இதெல்லாம் விட ஹைலைட்டா 2130ல நமக்கு ஏலியன்ஸோட வேற்று கிரக வாசிகளோட ஒரு தொடர்பு கிடைக்கும். அது மூலியமா நம்மளோட கம்யூனிகேஷன் லெவல் வேற லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்றத இவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷனால கணிக்க முடியுமா? அடுத்தடுத்த வருஷம்ன்றது பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான வருஷம் போவாங்க போல இருக்கேன்ற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், இவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் என்ன நடக்க போகுதுன்றதை இன்னைக்கே நமக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2170ல உலகம் முழுக்க ஒரு பற்றாக்குறை ஏற்படும். இது மூலியமா ஏகப்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளும் நம்ம உலகத்துக்குள்ள நடக்கும். கணிசமா மக்கள் தொகை குறையும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டா 3005ல ஒரு போர் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பூமியில இல்ல, சர்டன் கிரகத்துல ஒரு போர் மூலம். அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்ததா 3797ஆம் வருடம் பூமியோட அழிவு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்குள்ள நம்ம டெவலப் ஆனோம் இல்லையா, சூரிய குடும்பத்துல வேற ஒரு கிரகத்துக்கே நம்ம எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படின்றதையும் இவங்க தெளிவா தங்களோட கணிப்பு மூலியமா புரிச்சு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட 5079ல நம்ம உலகம் முற்றிலும் அழிஞ்சிடும் அப்படின்றத இவங்க முழுமையா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கணிச்ச விஷயங்கள்லாம் இதெல்லாம் உண்மையாடா, இவங்க கணிச்சதுல இது வரைக்கும் எதுவாவது நடந்திருக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எஸ், இவங்க கணிச்சதுல சில விஷயங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அதுல ஒரு 2 விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். பிரின்சஸ் டயானாவோட இறப்பும் இவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு, சொன்ன தேதியில நடந்திருக்கு. அடுத்தது ட்வின் டவர் அட்டாக்கும் இவங்க சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கணிப்புகளும் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் உண்மையா பொய்யா, இல்லை இந்த மாதிரியான ஆற்றல் பெற்றவங்க எல்லாம் பூமியில இருக்காங்களா இல்லையான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான மர்ம பதிவில் உங்களால சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.